கடம்பூர் அரண்மனை வாசலில் வந்தியத்தேவனை உள்ளே விட மறுத்தார்கள். அடுத்த நொடியே அங்கே நடந்தது யாரும் எதிர்பார்க்காத ஒன்று. வந்தியத்தேவன் கடம்பூர் அரண்மனை வாசலை அடைந்தான். கோட்டை வாசலில் யானைகள், குதிரைகள், வீரர்கள் எல்லாம் கோலாகலமாக இருந்தன. ஆனால் வில் பிடித்த வீரர்கள் அவனை தடுத்து நிறுத்தினார்கள். "நீ யார்? இன்று விருந்தாளிகள் எல்லாம் வந்தாகிவிட்டது, உள்ளே போக முடியாது" என்றனர் காவலர்கள். அவர்களில் சிலர் அவனுடைய குதிரையை பார்த்து கேடு செய்தனர். வந்தியத்தேவன் கோபம் கொண்டு, "என் பெயர் வல்லவரையன் வந்தியத்தேவன், வானகப்பாடி நாட்டவன்" என்றான். காவலர்கள் அவனை இன்னும் தடுத்த போது அவன் உடைவாளை உருவி குதிரையை விட்டு உள்ளே பாய்ந்தான். வீரர்கள் சிதறி ஓடினர். "கந்தமாறா, கந்தமாறா, உன் ஆட்கள் என்னை கொல்லுகிறார்கள்" என்று கத்தினான். அப்போது மாளிகையின் மேல் மாடத்திலிருந்து ஒரு இளங்குரல் கேட்டது. "வல்லவா, என் அருமை நண்பா, உண்மையாகவே நீதானா?" அது கந்தமாறன். அவன் ஓடி வந்து வந்தியத்தேவனை கட்டி தழுவி கொண்டான். "கந்தமாறா, நீ பல முறை அழைத்தாயே, அதனால்தான் வந்தேன். ஆனால் உன் வீட்டில் இத்தகைய வீர வரவேற்பா?" என்று வந்தியத்தேவன் கேட்டான். கந்தமாறன் சிரித்தபடி, "இன்று இங்கே பெரிய விசேஷம். பழுவேட்டையர், மழவரையர் உள்ளிட்ட அனைவரும் இங்கேதான் இருக்கிறார்கள். நீயும் அவர்களை பார்த்து விடலாம்" என்றான். கந்தமாறன் அவனை முதலில் தன் தந்தையிடம் அழைத்துச் சென்றான். செங்கன்னர் சம்புவரையர், கந்தமாறனின் தந்தை, அங்கே அமர்ந்திருந்தார். வந்தியத்தேவன் அவரை வணங்கினான். சம்புவரையர் அவ்வளவாக மகிழ்ச்சி காட்டவில்லை. பிறகு அவனை அழைத்துச் சென்று பழுவேட்டையரிடம் அறிமுகப்படுத்தினான். "மாமா, இவன் என் ஆருயிர் நண்பன் வந்தியத்தேவன். பழுவேட்டையரை பார்க்க வேண்டும். பழுவேட்டையர் திருமேனியில் 64 போர்க்காயங்கள் இருப்பது உண்மைதானா என்று எப்போதும் கேட்டுக்கொண்டிருப்பான். பழுவேட்டையர் சுருங்கிய முகத்துடன், "அப்படியா தம்பி? நீயே என் மார்பில் உள்ள 64 போர்க்காயங்களை எண்ணி பார்த்தால் ஒழிய நம்ப மாட்டாயா? வானர்குலத்தை காட்டிலும் வேறு குலத்தில் வீரம் இருக்க முடியுமா என்ற சந்தேகமா?" என்றார். வந்தியத்தேவன் பணிவுடன், "ஐயா, பழுவேட்டையர் குலத்தில் வீரப்புகழ் குமரிமுனையிலிருந்து இமயம் வரை பரவியிருக்கிறது. அதை பற்றி சந்தேகிப்பதற்கு நான் யார்?" என்றான். பழுவேட்டையர், "நல்ல மறுமொழி, கெட்டிக்கார பிள்ளை" என்றார். பிறகு கந்தமாறன் அவனை அந்தப்புரத்திற்கு அழைத்துச் சென்றான். அங்கே கந்தமாறனின் அம்மா அமர்ந்திருந்தார். வந்தியத்தேவன் அவரை நமஸ்காரம் செய்தான். அவருக்கு பின்னால் கந்தமாறனின் தங்கை கூச்சத்துடன் மறைந்து நின்றார். அந்த இரவு கடம்பூர் மாளிகையில் நடக்கப் போகும் விஷயம் சோழ நாட்டின் வரலாற்றையே மாற்றப் போகிறது. அது என்ன? அடுத்த பகுதியில்.